வணக்கம் மக்களே, இன்னைக்கு புதன்கிழமை ஒரு குக்கிங் vlog பார்க்கலாங்களா? இன்னைக்கு தான் கடைசிங்க வீடியோவா நினச்சிக்காதீங்க. நான்வெஜ் குக்கிங் இன்னைக்கு தான் கடைசிங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி வருது. அப்புறம் புதன்கிழமை புரட்டாசி பிறந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து தீபாவளி சஷ்டிலாம் வரதுனால ஏறக்குறைய ஒரு 50 நாள் ஆயிடுதுங்க நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்ய மாட்டோம். சரி, இன்னைக்கு ஒரு பிரமாதமான ஒரு சமையலாக செய்யலாம், அது உங்களுக்கு ஒரு vlog-ஆ போடலாம் அப்படின்னு தான் ரெடியாக இருக்கேங்க. வழக்கம் போல என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு என்னென்ன வாங்கி வந்திருக்கணும் பார்த்துலாம் வாங்க. ரசத்துக்கு புளி ஊற வச்சாச்சு, சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேங்க. ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, சாதம் கம்மியாக இருக்க மாதிரி இதே 6 பேருக்கு அப்படின்ட்டு. எப்பவுமே நான் 2ஆக வடிப்பேங்க. இல்லைன்னா பசங்கள்லாம் இப்போ கம்மியாக தான் சாப்பிட்றாங்க, நைட்டு சூடாக வடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பசங்க சாப்பிட மாட்டேன்றானுங்க, அதனால் கம்மியாக தான் வடிக்கிறேன். இதில் ஒரு தாட்டி வச்சுருக்கேன் சாதம். இது வந்து ஒரு அழகு இருக்குங்க, கொஞ்சம் குழைய வடிப்பேன், இன்னொன்று வந்து நெட்டாக வடிப்பேன். அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சு வச்சாச்சுங்க. சின்ன வெங்காயம், இது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததா, சரி ரசத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதை உரிக்கல. வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், சமையல் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேங்க. என்னென்ன வாங்கி வந்திருக்கோம் நான் வெஜிடேரியன் பார்த்துடலாங்களா வாங்க. கொஞ்சமாக மட்டன் வாங்கி வந்திருக்காங்கங்க. அப்புறம் வந்து இன்றைய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நண்டு. இது பேர் சிவன் நண்டுங்களாங்க. சிவன் தோல் மாதிரி இருக்குது பாருங்கள், அதனால் இது பேர் சிவன் நண்டா. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா பெரிய பெரிய நண்டாக பார்த்து கொடுத்துருக்காங்க நமக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டுங்க. இப்போலாம் நான் வந்து வானகரம் போகிறது இல்லைங்க, பக்கத்துலேயே ஒரு கடையில் வாங்குறேன்னு லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருப்பேங்க. அங்கே நல்ல காசிமேட்லேருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க. எல்லாமே கொடுக்கோட சூப்பராக இருக்குது. க்ளீன் பண்ணுறதும் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம. இன்னும் ஒரு ஐட்டம் வந்திருக்குங்க, இல்லை 2 ஐட்டமே வந்துருக்குது. என்னென்னு பார்த்துடலாங்களா? சிக்கன் சின்ன சின்ன பீஸாக போட்டுன்னு சொல்லியிருக்கேங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணலாம் அப்படின்ட்டு சிக்கன் கொஞ்சமாக வாங்கியிருக்கோம். அப்புறம் அடுத்த ஸ்பெஷல் காடை. இப்போ இதை வச்சு என்னென்ன பண்ணுறோம்ட்டு பார்க்கலாங்களா? என்னென்ன வாங்கி வந்திருக்கோன்னு பார்த்துட்டீங்க. அது என்னென்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேங்க, அப்படியே நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இப்போ முதல்ல வந்து நம்ம கறி தாளிச்சிட்டோன்னு வைங்களேன். நண்டுக்கு வந்து மசாலா அரைச்சிட்டு தான் அதை கழுவுனா உடனே நம்ம கடாயில் போட்டுருணுங்க, இல்லைன்னா அதில் இருக்க சதப்பத்துலாம் வந்து தனியாக போயிடும். முதல்ல வந்து கறி குழம்புக்கு கறியை வதக்க விட்டுலாம். இதெல்லாம் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கறி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். ஒரு சில ரெசிபிஸ் கேட்டிருக்கீங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எல்லாமே வறுத்து அரைச்சி அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேங்க. ஒரு சில டிஷ்ஷஸ்னால் வறுத்து அரைச்சி செய்வேன். கோழி குழம்புல அப்படியே டைரெக்டாக நம்ம மிளகாத்தூளே வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான மிளகாத்தூளுங்க, அதை போட்டாலே நம்மளுக்கு டேஸ்ட் வந்துடும். கொஞ்சம் காயட்டுங்க. இருமா கொடுத்துருங்க, எத்தனை ஃப்ரிட்ஜில் வச்சு இந்தாம்மா சௌமியா. அப்புறமா பச்சை மிளகா எடுத்தோம்மா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம் போட்டுடலாங்க. அப்புறம் ஒரு 2.5 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டெல்லாம் கழுவி எதுக்கு அரைக்கிறது, எதுக்கு முழுசாக போடுறதுன்னு பார்க்கலாங்களா? இது வந்து சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். பாப்பா இதெல்லாம் தாங்க வச்சுருக்கோம்.
நம்ம வந்து மட்டன் குழம்பு அப்புறம் காடை 65க்கு மட்டும்தான் அரைச்சி போட போகிறோங்க. நண்டுக்கு வந்து மசாலாவே வதக்கி அரைக்க போகிறேன். அப்புறம் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு இடித்த மாதிரியான சும்மா பல்ஸ் மோடில் அரைக்க போகிறேன். அதனால் ரெண்டுத்துக்கு டிவைட் பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெய் நுர வரும். செக்கெண்ணெய் எப்பவுமே வந்துங்க பூண்டு தான் அதிகமாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம எப்படி அளக்குறதுனா இப்படி ஒரு பிடி பிடிச்சிக்கிட்டோம்னா, ஆல்ரெடி நான் கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன், அது மாதிரி பூண்டு அளந்துக்கணும். இஞ்சியை வந்து கட் பண்ணி அதையும் இப்படி அளந்து போட்டுக்கணும். இந்த சாதம் நல்லா குழைய வெந்துடுச்சிங்க. வச்சுக்கலாம். பாப்பா வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவு வதங்கினா போதுங்க. பிங்காக இருக்குது போதும், ப்ரௌனாக மாற வேண்டாம். வறுவலுக்கு தான் ப்ரௌனாக மாறணும். மட்டன் கழுவி கொண்டு வந்துட்டேங்க. குக்கரில் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்ததும் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாங்க. மட்டனோடு சேர்ந்து இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடும். நல்லா கோபுரமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இது வதங்கிறதுல தாங்க இப்போ டேஸ்ட்டே. மஞ்சள் தூளும் இப்போ சேர்த்துடலாம். சின்ன ஸ்பூனுங்க, 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள். இது நல்லா வதங்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் நம்ம நண்டுக்கு மசாலா வதக்கிக்கலாம். மசாலா ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. கறி குழம்பு வைக்கும்போது சாம்பார் கறி வதங்கின்னு இருக்குங்க. இன்னும் நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை நம்ம நண்டுக்கு மசாலா வறுத்து வதக்கி ஆற வச்சுட்டு நண்டு க்ளீன் பண்ணலாம். நல்லா மிளகு வந்து 2 ஸ்பூன் இருக்குங்க. மிளகு காரம் தான் சூப்பராக இருக்கணும். அப்புறம் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு இவ்வளோ போடல, பாதி போடுறேன், ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். வெடிக்குங்க. நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயன்றது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட வேண்டியதாங்க. வெங்காயம் தான் மசாலாவே கொடுக்க போகுது இல்லைங்களா, மசாலாவோட திக்னஸ். அதனால் நான் ஒரு 1.5 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். க்ளீன் பண்ணால் அது 1 கிலோ இல்லை 3/4 கிலோ தான் வருங்க. ஓடெல்லாம் போனால் ஒரு 3 வெங்காயம் வதக்கியிருக்கேன். அப்புறம் வெங்காயத்தோடு சேர்த்து இஞ்சி இந்த அளவு, பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் வதக்கி அரைக்க போகிறோம்ல. பச்சை மிளகாவும் இருக்கணுங்க, அப்போ தான் அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது வரலாம் வதக்கலாங்க. இன்னும் நம்ம அரைக்கும் போது தனியாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். இது வதங்கட்டும். இந்தளவு வதங்கினா போதுங்க. ஆஃப் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஆறட்டும். நம்ம இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் இதுக்கு மிளகாத்தூளெல்லாம் போட்டு இது வேக வச்சுட்டு போய் நண்டு க்ளீன் பண்ணலாம். அதுக்குள்ளே வந்து பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேங்க. மட்டன் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்கினா தான் டேஸ்ட்டு. இப்போ குழம்புக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுடலாங்க. அப்புறம் நம்மளுடைய மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், இது சின்ன ஸ்பூனுங்க. 1 2 3 4 5 கலருக்காகவும் கொஞ்சம் காரத்துக்காகவும் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இப்போ இது வதங்கட்டுங்க. நான் அதுக்குள்ளே தக்காளி அரைச்சிக்கிறேன். இந்த சைஸில் நான் 5 தக்காளி பழம் போடுறேங்க. எனக்கு கொஞ்சம் குழம்பு ஜாஸ்தியாக வேணும், அதனால் வந்து கொஞ்சம் நிறையா போடுறேன். இந்த தக்காளியில் எங்கெங்கே புளிப்பு இருக்குது அந்தளவு புளிப்பு இருக்கிறதில்ல, அதனால் 5 தக்காளி பழம் போடுறேன். இதையும் வதக்கிட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் விடலாங்க. இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்ச பிறகு நம்ம தண்ணி ஊற்றி விசில் போட்டு வேக வச்சிடலாம். இல்லை இப்படியே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தக்காளி பழம் அந்த பச்சை வாசனையாகவே இருக்கும். இது வதங்கிறதுக்குள்ள நான் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அரைஞ்சிக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மேலே ஒர்க் போகுது, கொஞ்சம் சவுண்ட் இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இது ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து நண்டுக்கு மசாலா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாருக்காக தான் நான் வெயிட்டிங். இதில் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா,
மிளகு சீரகம் சோம்பு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லி, அப்புறம் தனியாத்தூள் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அப்புறம் வந்து தேங்காய் நல்லா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டிருக்கேன். நண்டுக்கு மசாலாவுக்கு ஃபுல்லாக நண்டுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டேங்க. மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டுக்கிறேங்க. இப்போ இதை அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம நண்டுக்கு தேவையான எல்லாமே இந்த மசாலாவிலே சேர்த்தாச்சுங்க. இந்த மசாலா அரைச்சி உதவி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போது அரைச்சி கொண்டு வந்துடுறேன். குழம்பு நல்லா கொச்சிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாம். குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி மூடிட்டிங்கன்னா பச்சை வாசனை போகாது. விசில் வச்சுட்டேன். இது ஸ்லோ ஃப்ளேமில் வேகட்டோங்க. இப்போ நம்ம வந்து நண்டுக்கு மசாலா வதங்கி இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம நண்டு கழுவி இதில் போட்டுடலாம். நண்டுக்கு கடாய் வச்சுட்டேங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடை தணிக்கும் இல்லைங்களா, ரொம்ப சூடும் ஆகிடாது. அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இதிலே எல்லாமே சேர்த்துட்டோங்க. இது கொஞ்சம் நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். நண்டு சீக்கிரம் வந்துடுங்க. இந்த மசாலா வதங்கிறதா நமக்கு நேரம் ஆகும். அதனால் மசாலாவை முதல்ல போட்டுட்டேன். ஸ்லோ வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம்னா தெரிக்கும். மசாலா வதங்கின்னு இருக்கட்டும். நம்ம நண்டு கழுவிட்டு வந்துடலாம். நண்டு கழுவுறது உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. எதனா எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுமா? தேவைப்படாது. நண்டு க்ளீன் பண்ணுறது பார்க்கலாங்களா? யூஸ்வலாக சர்வீஸ் ஏரியாவில் தான் க்ளீன் பண்ணுவேன். சர்வீஸ் ஏரியா அமக்கலமாக இருக்குது. அதனால் இங்கே உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். அங்கே போய் கழுவி கொண்டு வந்துடுறேன். கொடுக்க முதல்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் இது முட்டைங்க. இது பெண் நண்டுன்னு சொல்லுவாங்க. இதை எடுத்துட்டு அது எடுக்கும் போதே இது மூவ் ஆகிடுச்சு பாருங்கள். பலூலாம் இருக்குது. இது ஃபேட்டு தாங்க. போட்டால் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் வேண்டாம், நான் போட்டுறேன். அம்மா இவ தட்டு ஒன்று எடுமா. அந்த டேபிள் மேலே இருக்குது பாருங்க. தட்டு எடு. பரவாயில்ல வைக்கிறீங்க. வேஸ்ட்டா? பரவாயில்ல போட என்ன போகுது. அறிவாகுது. இந்த காட்டு என்ன நான் பண்ணுறேன் பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இது 2 பக்கம் இருக்கும். அதையும் எடுத்துட வேண்டியது தான். இதை காட்டுறானா அதை காட்டுற வா. இந்த மொனை சொல்லணும். இந்த மொனையில் இருக்குது இல்லைங்களா, இதிலலாம் ஒன்றும் சதப்பத்தே இருக்காது. அது எதுக்கு வேஸ்ட்டாக? அதனால இதையும் பிச்சு போட்டுடலாம். இருக்கட்டும். கடாயில் இந்த இடம் தான் பிடிக்கும். இதெல்லாம் கடையில் இருக்கும். அவங்க பெரிய கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி பொரிப்பாங்க. இந்த இடத்த தேய்ச்சி கழுவணுங்க. நம்ம டூத் ப்ரஷ் ஒன்று மீன் கழுவுறதுக்கு வச்சுருந்தோம்னா அதை இங்கே உதாடி தேய்ச்சா வேலை ஆகிடும். இது வந்து முழுசாக போடலாம், இல்லை 2 உடச்சி போடலாம். 2 உடச்சி போட்டுட்டுமா? சரி, நான் சைஸ் பார்த்துட்டு டிசைட் பண்ணுறேன். இன்னொரு நண்டு காட்டுட்டிங்களா? இந்த கொடுக்க முதல்ல இப்படி பிச்சிங்கன்னா வந்துடும். நண்டு கழுவுறது ரொம்ப ஈஸி. அப்புறம் இதை பாருங்கள், ஆண் நண்டு. அப்பா கால் வலிக்குது. பிடிக்கிற இடத்துல பிடிச்சா வந்தோமே. சொல்லு, ஏதோ சொல்ல வந்த சொல்லு. நீ க்ளீன் உயிரோட இல்லை. நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. கழுவ வேண்டியது தான். இப்போது பாருங்கள், நல்லா சதப்பத்தாக இருக்குது. ஏன் இது நண்டுன்னு பேர்? 2 காலுமே நீட்டிக்கணுங்க. சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு கால் வலிக்குது. கழுவிட்டியாமா? வேணாம், நல்லா 2 தடவை கழுவிட்டியா? இது கை குத்துதுங்களா, அது ஆப்போசிட்டில் வச்சு எட்டா வந்துடும். அப்புறம் இந்த இடத்த இந்த மேல் பக்கத்தை பிடிச்சி. பிஞ்சு கை வலிக்குது. எனக்கு கை சரியில்லை. மற்றவங்க பெரிய செஞ்சாங்கன்னா ஈஸியாக செஞ்சுடுவாங்க. இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் போனாங்க. அந்த மசாலா கொஞ்சம் கிளறி விடு. கிடுக்கி பிடிச்சி தட்டு தடவி. நண்டோட ஓடெல்லாம் பிரிச்சுட்டேங்க. இப்போ கழுவி கொண்டு வந்துடுறேன். நண்டு மசாலா நான் பாதியிலே ஆஃப் பண்ணிட்டேங்க. நண்டு கழுவி கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், இவ்வளோ க்ளீனாக கழுவி கொண்டு வந்துருக்கோம். ரொம்ப ஈஸி தான் நண்டு கழுவுறது.
ப்ரஷ் இருந்தால் இங்கே மட்டும் தான் கொஞ்சம் எப்போனா கருப்பாக இருக்கும். இங்கே கொஞ்சம் தேய்ச்சி கழுவிட்டோம்னா ஈஸியாக கழுவிடலாம். இதெல்லாம் ஃபேட்டு தாங்க, இதெல்லாம் போட்டுடலாம். நான் உடைக்கல, அப்படியே போட்டிருக்கேன். இதுதான் பெரிய கடாய், இது சரியாக இருக்கும். இது ஒன்று தாங்க நமக்கு கஷ்டம். ஏன்னா இந்த கொடுக்கெல்லாம் பெருசு பெருசாக இருக்குங்களா, இதை நம்ம கிளறி விட்டு கழுவுறது தான் கஷ்டம், கிளறி விட்டு வறுக்கிறது தான் கஷ்டம். இது வரல நம்ம தண்ணியே ஊற்றலைங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி இதில் தண்ணியில் சேர்த்துலாம். கொஞ்சமாக தண்ணி தான், ஒரு டம்ளர் இருக்குங்க, அவ்வளோதான் தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு லேட் ஆகும். நண்டு சீக்கிரம் வெந்துடும், வறுக்கிறதுக்கு லேட் ஆகும். இதிலே இது வெந்துருங்க, தண்ணி இதுவே ஜாஸ்தி தான். இதை நம்ம கிளறி வறுத்துக்கலாங்க. நண்டோட வேலை எல்லாமே ஆகிடுச்சு. இது வேக வேண்டியது, தண்ணி சுண்ண வேண்டியது, அவ்வளோதான். மசாலா ரோஸ்ட் ஆகணும். கறியும் வெந்துட்டுருக்குங்க. எப்படியும் ஒரு 1/2 hour ஸ்லோ ஃப்ளேமில் இருந்திருக்கு. தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இந்த பக்கம் சிக்கன் பள்ளிப்பாளையம் தாளிச்சிடலாம். காடை வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் முடி இருக்குங்க, அதை மட்டும்தான் பார்க்கணும். மற்றபடி பாருங்கள், மற்றபடி பெரிய வேலையில் கழுத்தில் இருக்கும், இங்கே இருக்கும். இந்த பாருங்கள் இருக்கா, இழுத்தாலே வந்துடும். இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். அப்புறம் இந்த இடத்துல இருக்கும், இந்த பாருங்கள் எவ்வளோ முடி இருக்கு. எங்கள் தேங்காய் உடச்சி தரீங்களாங்க? அது தேங்காய் ஊற்றினா ரெடி ஆகிடும். உலை ஏற்றலாம். தேங்காய் உடைக்கிறதுக்கு உங்கள் அப்பா வெளியே போயிருக்கார். உலைக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காடைக்கு மசாலா போட்டுடலாங்களா? சிக்கன் 65 தான் பண்ண போகிறேங்க. அதுக்கு காடை 65 இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரெடிமேட் மசாலாங்க. பையன் கடையிலேருந்தே வாங்கி வந்து கொடுத்துட்டான். நிறையா வேலை இருக்குமா, நீ இதே போட்டுருமா அப்படின்னு சொல்லி ரெடிமேட் மசாலா தூள் கடை, அந்த சிக்கன் 65 கடையில் விற்கும் இல்லைங்களா, அந்த மசாலா வாங்கி வந்திருக்காங்க. யூஸ்வலாக இதெல்லாம் வாங்க மாட்டேங்க, நானே போட்டுருவேன். சரி, பையன் வாங்கி வந்த பிறகு முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இதிலே தயிர் தான், புளிப்பெல்லாம் இருக்குது, உப்புலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் பேஸ்ட் மட்டும் போட்டால் போதுமா. பாருங்கள், நம்ம தண்ணி அந்த அளவுக்கு கம்மியாக ஊற்றினா தான் மசாலா டக்குன்னு திக்காகும். நண்டு வெந்துடும். ஆரஞ்சு கலராக மாறினாலே நண்டு வெந்துடும் சீக்கிரமாகவே. இந்த மசாலா கொஞ்சம் உள்ளே ஊறணும், அவ்வளோதாங்க. இதில் வேலையே நமக்கு கிளறி விடணும். கீழே இருக்க நண்டு மேலே வரணும், மேலே இருக்க நண்டு கீழே போகணும். இந்த மசாலா அரைச்சி ஒரு தாட்டி செய்து பாருங்கள். கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். திரும்பி மூடி போட்டு வச்சிடலாம். காடைக்கு மசாலா போட்டுட்டேங்க, இதையும் மூடி வச்சிடுறேன். அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நைஸாக அரைச்சோம் இல்லைங்களா, இதை நான் ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இடித்த மாதிரி அரைச்சிக்கிறேன் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு. இந்த பக்கம் ஒலை போட்டிருக்கேங்க, நண்டு வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஆயிடுத்து, கொஞ்சம் தான் இருக்குது. இது நண்டு ஊற்றிக்கலாம். இது நிதானமாக ஸ்லோவாக வேகும். சரி இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, அவ்வளோதான். அதில் வந்து ரசம் தாளிக்க போகிறேன். சின்ன கடாயில் காடை 65 வறுக்க போகிறேன். சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்றேன். இதுக்கு பட்டை லவங்கம் அதெல்லாம் எதுவுமே ஃப்ளேவர் வேண்டாங்க. இந்த சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா இதுதான் இதுக்கு டேஸ்ட்டு. தேங்காய் ஊற்றினா கறி குழம்பு ஆகிடும். சாதம் வேகணுங்க. ரசம் கரைச்சி ரசம் தாளிக்கணும், அவ்வளோதான் வேலை. இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட்டாக சிக்கன் 65 வருது. காடை 65 பொரிக்கணும். சின்ன வெங்காயம் வதக்கின்னு இருக்குங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பல்ஸ் மோடில் போட்டிருக்கேன். திரியாகவே இருக்குது பாருங்கள். இந்த மண் சட்டியில் நான் பழகும் போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாங்க பழகினேன். அது இல்லாமல் அவியல் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் வாசனை நல்லா வருது. அதுலேருந்து பாருங்கள், எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிடுச்சிங்க. இருந்தாலும் நம்ம மசாலா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால மசாலா சுண்டுற வரல வச்சுக்கணும். அதனால் இப்போ திறந்து வச்சிடலாம். எத்தனை பேருக்கு நண்டு பிடிக்கும், காடை பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நண்டு பிடிக்காதுங்க, ஆனால் உரிச்சு கொடுத்தா சாப்பிடுவார். அவங்க அண்ணன் வந்து ஓடெல்லாம் எடுத்து கொடுப்பாரு, சாப்பிடுவார்.
சிக்கன்லேயே என்னங்க இருக்குது, அதுவும் நம்ம வாங்குறது ஃபாரம் கோழி தான் வாங்குகிறோம். எப்போ பாரு சிக்கன் தான், மட்டன் கூட சாப்பிட மாட்டோம். நீங்கள் ஒரு தாட்டி இந்த மசாலா செஞ்சு நண்டு செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைம்மா நாங்கள் பண்ணுறது எங்கள் அம்மா பண்ணுறது சூப்பராக இருக்கும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் செய்து பார்க்குறேன். அப்புறம் காஞ்ச மிளகா விதெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் மருமக, அதையும் சேர்த்துடுறேன். இது மட்டும்தான் இது காரம், மிளகாத்தூள் தான் கிடையாது. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் அடிக்கடி செய்வீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நம்ம இதெல்லாம் சவுத் சைடில் தான் செய்வாங்க. இது எங்கள் வீட்டில் பழக்கமும் இல்லை. இப்போ இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என் பையன் செஞ்சான், அவன் ரொம்ப நேரம் வேக விட்டதுனால கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஒரு 2 தாட்டி, ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் பிடிக்கல, பசங்களுக்குலாம் தெரியல, 2வது பையனுக்கு பிடிக்கும், அதனால் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா வீடியோவுக்கு. பிடிக்காதவங்களுக்கு தான் இவ்வளோ ஐட்டம் இருக்கே, அதெல்லாம் சாப்பிட்டோம். கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்காங்க. கட்டுப்பா, கடாய் கட்டு. மஞ்சள் தூள் மட்டும்தான் இது கலர். அப்புறம் உப்பு. பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு உப்பு மஞ்சள் தூள் போட்டாச்சுங்க. மூடி போட்டு வைக்கிறேன், கோல்ட்லேருந்து தண்ணி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாங்க. ஆல்மோஸ்ட் நண்டு ரெடி ஆகிடுச்சு. என்னடா கடாய் இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க, நண்டு கொஞ்சம் கிளறும் போது அப்படி தான் ஆகும். இந்த மிக்ஸி ஜார்லேயே மட்டன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாங்களா? தேங்காயில் ஒரு விஷயம் பார்க்கணுங்க, எங்கள் வீட்டுக்காரர் உடச்சி நோண்டி கொடுத்துருக்காரு. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. தேங்காயோட தன்மை ரொம்ப முத்தி போட்டுட்டோன்னு வைங்களேன், தேங்காய் வந்து சக்கையாக இருக்கும், டேஸ்ட் இருக்காது. அதில் வெறும் பால் தான் ஊற்ற முடியும். அப்புறம் இலசா எடுத்தாலும் டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி ஒரு குழ நல்லா இருக்காது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பதமாக இருக்குங்க. இப்போ இந்த தேங்காய் அரைச்சிக்கலாம். நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் தாராளமாக போட்டிருக்கோங்க. இந்த அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன். இந்தாம்மா இந்த ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிரு. அப்படியே டவல் எடுத்தா மூஞ்சி துடைக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் கசகசா போட்டுக்கலாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். கசகசா வந்து திக்னஸ் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. ஆம்பளை பசங்களுக்கு கசகசா நிறையா கொடுக்கணும். முந்தி சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஏலக்காய். இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேங்க. நண்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை நான் இறக்கிட்டு இந்த பக்கம் கறி குழம்புக்கு தேங்காய் ஊற்றிடுறேன். சிக்கன்லேயே இவ்வளோ தண்ணி வந்திருக்குங்க. இன்னும் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றுறேன், ஏன்னா நமக்கு சிக்கன் வேகணும் இல்லைங்களா. தேங்காய் அரைச்சி கொண்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம குழம்புல கறி வந்திருக்கான்னு பார்த்துடலாம். வெந்துடுச்சுங்க. இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். கலர் ஏன்டா அதை போட்டு அந்த பாடு படுத்துறேன். குழம்போட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி கழுவி மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிடலாம். இது கொதிச்சு வரத்துக்கு சரியாக இருக்கும். கொதிக்கட்டும். அந்த பாட்டு இதுவும் எடுத்து வச்சிருமா, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருமா. எல்லாமே போல போலன்னு கொதிக்குதுமா. போலன்னு கொதிக்குது. குழம்பு ஸ்லோ வச்சிடுறேங்க. ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட். இந்த சாதம் வந்து நான் கொஞ்சம் நெட்டாக தான் எடுப்பேங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். அப்புறம் நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படிக்குது பார்க்கலாமா? பார்க்கும் போதே அப்படியே மசாலா திரண்டு வந்திருக்குங்களா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? சின்ன சின்னதாக இருக்கிறதுனால வெந்துடும். வெந்துருச்சு. சுடுதுடா சாமியா, எனக்கு கொஞ்சம் தக்காளி அரைஞ்சி கொடுமா. சாதம் வெந்துருச்சுங்க. சாதம் வச்சிடலாம். நம்மளுடைய பள்ளிப்பாளையம் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க வந்து பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சட்டி இறக்கிட்டு இதிலே ரசம் தாளிச்சிடலாங்க.
நம்ம நண்டுக்கு வதக்கணும் இல்லையா, அந்த கடாயை தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரசம் வைக்கலாங்களாங்க. 1 ஸ்பூன் அளவு தனியா, பச்சை தனியா தான் வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகு, சும்மா 4 வெந்தயம் போட்டிருக்கேங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு மிளகா எடுத்தோம் இல்லைங்களா, அது வேஸ்ட் பண்ண வேணாம், முழு மிளகா போட்டிருக்கணும். சரி, இந்த தனியா விதை இருந்ததுங்க, அதை போட்டுட்டேன். இதில் முதல்ல நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா தாராளமாக போட்டுக்கிறேங்க. சின்ன சின்ன பல், அதனால ஒரு 20-30 பல் இருக்கும். மிளகா போடுறதுனால தனியா கலர் தான் இருக்குங்க, இருக்கட்டும். இதையும் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு கொண்டு வந்துடுறேன். குழம்பு நல்லா கொச்சி எண்ணெய் மிதந்து வந்துருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக அதுக்குள்ளேயே இருக்கும். இப்போது இந்த கடாய் இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க, நம்ம நண்டு மசாலா வறுத்தோம் இல்லையா, அதுதாங்க. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுடலாங்க. அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய், நல்ல பெரிய தக்காளி பழமாக 1 கட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை. தக்காளி பழம் ஓரளவு வதங்கியிருக்குங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்புறம் அரைச்சி வச்சுருந்த மிளகு சீரகமும் சேர்த்துடலாம். ரசம் கொதிக்கிட்டுங்க. இது பக்கம் அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம காடை 65 பொரிச்சிடலாம். பிடிக்க முடியாது, எல்லாம் பிடிக்க முடியும். அந்த சூட்டோடு இருந்தால் கடுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இப்படி கொஞ்சம் மேலே பச்சை தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சிட்டோம்னா ரசம் சூப்பர் வாசனையாக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம எண்ணெய் வச்சுட்டோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. காடையை எண்ணெயில் இறக்கிடலாமா? எண்ணெய் திட்டமாக தான் ஊற்றிருக்கேங்க. இதுக்கப்புறம் இந்த எண்ணெய் நம்ம டிஸ்கார்டு தான் பண்ண போகிறோம். ஏன் தோசை போட்டுக்கலாம்? இதோட நான்வெஜ்ஜே அவ்வளோதான். நான்வெஜ்ஜை வறுத்த எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுவியா? சமையல் எல்லாம் முடிச்சுட்டோங்க. என்ன நான் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க. காடை 65, அப்புறம் நண்டு வறுவல், நண்டு மிளகு வறுவல், அப்புறம் மட்டன் குழம்பு, பள்ளிப்பாளையம் சிக்கன். இதில் தேங்காய் போட்டிருக்கோங்கண்ணே, தேங்காய் நான் போடலை. அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராமத்து ஸ்டைலில் ரசம், அப்புறம் சுட சுட வடித்த சோறு ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் கடைசி நான்வெஜ். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ் லஞ்ச் மெனுங்க. பிரம்மாண்டமான மெனு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னும் ஒரு 15 டேஸ்க்கு நோ நான்வெஜ், முட்டை கூட கிடையாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.